அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதுவும் ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரியான 6 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது ஏனோ தானோன்னு கொடுக்காம ஜஸ்ட் அவங்க பார்த்த உடனேமே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான சாப்பாடு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி சாப்பாடு கொடுக்கணும். ஸோ அது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம இந்த சமையல்லாம் நம்ம பண்ணிடலாம். ஸோ இதுக்கான ஆயத்த நேரங்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ரொம்ப சிம்பிளாகவும் ஹெல்த்தியாக செய்யக்கூடிய சமையல் வகைகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் ரைஸ். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப அதிகமான சத்துக்கள் வளரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது சத்துக்களும் இதில் இருக்கிறதுனால நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயமாக பீட்ரூட் ரைஸ், அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சுக்கோங்க. அது கூட விருப்பப்பட்ட காய்கறிகள் நம்ம எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இதில் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடியது. ஸோ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் எப்போதுமே குழந்தைங்களுக்கு தாளிக்கும் போது நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. தாளிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச வத்தல், கருவேப்பிலை. தாளித்த பிறகு இது கூட கொஞ்சமாக நம்ம முந்திரி பருப்பு சேர்க்குறோம். ஏன்னா இது கொஞ்சம் நல்ல ரிச்சாகவும் இருக்கும். அதே மாதிரி சில பிள்ளைங்களுக்கு தனியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதில் ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இது பச்சை பட்டாணி ஃப்ரோசனில் வச்சுருக்குது, அதனால் உடனேயும் குக் ஆகிடும். இல்லைன்னா வேக வச்சு மட்டும் எடுத்துங்க. ஸோ இது கூட நம்ம போட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பீட்ரூட்டை இதோட சேர்த்துருவோம். ஸோ துருவின பீட்ரூட்ன்றதுனால நமக்கு ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதோட எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான பீட்ரூட் ரைஸ் ரெடி. இது கூட முட்டை மட்டுமே நீங்கள் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய கேரட் ரைஸ். இதே தான். இது ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கார தேவைக்கு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, முந்திரி பருப்பு, வெங்காயம் பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துக்குங்க. கேரட்டு நீங்கள் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அது லேட் ஆகும் உங்களுக்கு வதங்குறதுக்கு. அதனால் எப்படியுமே நீங்கள் காய்கறிகளை துருவி போட்டிங்கன்னா ஈஸியாக அது குக் ஆகிடும். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த சத்துக்கள் முழுசாகவே கிடச்சிடும். அதனால் அதிக நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேறு எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை. இதுக்கு கொஞ்சம் காரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் மிளகாய் தூளை விட மிளகு தூள் கூட சேர்த்து கொடுக்கலாம். ஸோ இதில் வடித்து ஆற வச்ச சாதத்தை இதோட சேர்த்துக்கணும். ரொம்ப சுட சேர்த்திங்கன்னா சாதம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் உதிரியாக வடித்த சாதத்தை மொத்தமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறும் போதும் சாதத்தை கொஞ்சமாக கிளறணும், இல்லைன்னா கட்டி ஆகிடும், பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் இதோட கொத்தமல்லி இலைகளும் எலுமிச்சப்பழ சாறும் சேர்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். கேரட் ரைஸ் ரெடி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி சாதம். ரைஸும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்சியில் கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சிங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெங்காயம் சேர்க்கும்போது இன்னும் ருசி கொடுக்கும். அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்கிறது தான், சின்ன வெங்காயம் நீங்கள் குழந்தைங்களுக்கு அதிகமாக சேர்த்துக்குங்க. இல்லைன்னா பல்லாரி வெங்காயம் பொடிசாக நறுக்குனது 1. ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி விழுதுகளை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொத்தமல்லியை நீங்கள் தனியாக கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. இதை அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி ஒரு கலர்ஃபுல்லான ரைஸ் நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்கள் டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போதே ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கப் ரைஸ். எப்போதுமே சாதம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ சாதம் நம்ம எல்லாமே கலரி முடித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எல்லாத்துலேயும் ஊற்றி கொடுத்தீங்கனாலும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த மாதிரியான சாதங்கள் சுட சுட தான் சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை, லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதுமாரி இப்போ நம்ம பார்க்க போகிறது முட்டை சாதம். வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது முட்டை சாதம். அது தேவையான அளவுக்கு எண்ணெய், சீரகம், வெங்காயம் இது எல்லாத்தையுமே வதக்கிடுங்க. முட்டையை தனியாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கும்போது பசங்க சாப்பிடாம ஓடுற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் அதில் தேவையான அளவுக்கு கார தேவைக்கு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சேர்த்துங்க, கருவேப்பிலை கொஞ்சம். பொறுத்த வரைக்கும் டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அந்த ஸ்மெல் வரும் அப்படின்னு சில பேர் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வெங்காயத்தோட கொஞ்சம் நிறைய வெங்காயம் சேர்க்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை வராது, முட்டையோட வாசனை. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதில் முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றுங்க. ஸோ அது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அரைகுறையாக முட்டை உடஞ்சி வெந்தும் வேகாமலும் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வாடை வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் கொஞ்சமாக சீரகத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டிங்கன்னா ஒரு துளி கூட வாசனை வராது. அது மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் எல்லாம் ஸ்கூல் வீட்டு வந்த உடனேயுமே சாதம் மிச்சம் இருந்துச்சுன்னா இதை கிண்டி கொடுப்பாங்க ஈவினிங் பசங்களுக்கு. அதேமாரி வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு இந்தமாதிரி நாட்டுக்கோழி முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, நல்லெண்ணெயை சேர்த்து. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு அந்த பூ உதிரி உதிரியாக இருக்கணும். முட்டை அப்படி தேங்காய் பூ மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் இதில் சாதத்தை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சாதம் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வாடை கொஞ்சம் கூட வராது. நீங்கள் முட்டையில் தான் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றது கூட தெரியாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி இலைகளை பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துருங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியானது. இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எவர் கிரீன் சொல்லலாம். ஏன்னா தக்காளி சாதம்னாலே எல்லாருக்குமே உசுறு தான். ஸோ அந்த தக்காளி சாதம் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க. ஸோ இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அது கூட கடுகு, சீரகம் பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸில் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளாக நான் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணுற சமையல் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜீரகம் கொஞ்சம் வெடித்ததுக்கு அப்புறம் இதில் முந்திரி பருப்பு ரொம்ப சில பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் அல்லது பல்லாரி வெங்காயம் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தை விட தக்காளி நமக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் தக்காளி சாதம் நல்ல புளிப்பு சுவையோடு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ஸோ இதில் பூண்டு ஒரு 5-6 பல் நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா பூண்டு வாய்வை குறைக்கக்கூடியது. ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்த மாதிரியான சாப்பாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது கூட தேவையான அளவுக்கு கார தேவைக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகா கூட நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துடலாம். இப்போ தக்காளியை நல்லா விழுதாக நல்லா அரைச்சி அதோடு சேர்த்துருக்கோம். இதில் வேறு எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை. சாம்பார் பவுடர் மட்டும் நம்ம சேர்த்தா போதும். ஸோ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. 4 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போயிட்ட உடனே உங்களுக்கே தெரியும் மேலே எண்ணெய் திரண்டு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறணும். ஸோ தக்காளி சாதத்தில் நிறைய வெரைட்டி இருந்தாலும் இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ஸோ வீட்டில் உள்ளவங்க கூட இதை வச்சு அப்படியே சாப்பிட்லாம். ஸோ சாதம் மெயின். எப்போதுமே நீங்கள் சாதம் வைக்கும்போது காலையில் கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஒரு கப் அளவுக்கு எவ்வளோ பசங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விடுங்க. சாதத்தையுமே இப்போ நம்ம ரைஸ் குக்கர்லேயே வச்சிடுறதுனால அந்த வேலை ரொம்ப ஈஸி தான். அது முடித்த உடனே அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்ருக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் நம்ம நிறைய வகைகள் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கீரை சாதம். அதாவது குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயமாக, வாரத்துக்கு 2 நாள் அல்லது 3 நாளாவது நம்ம கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி சிறுகீரையில் நம்ம பார்க்குறோம். இப்போ நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்க்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் மண் சட்டியில் சமைக்கலாம். இல்லைன்னா நார்மலான சட்டியில் நீங்கள் செய்யும்போது ரொம்ப இன்னும் கொஞ்சம் குயிக்காகவே வேலை முடிஞ்சிடும். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கீரை குக் ஆகிற நேரம் தான் இதில். ஸோ இது ஒரு 5 to 7 மினிட்ஸில் இது நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது கூட கொஞ்சமாக
கொஞ்சம் துவரம் பருப்பு போட்டு வேக வச்ச தண்ணியை இதோட ஊற்றிங்க. ஸோ நம்ம பருப்பு சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பருப்பை நான் ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கங்க. ஸோ அது நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் கீரை ஓரளவு பாதி குக்கான உடனேயும் தேவையான அளவுக்கு நான் இதில் சாம்பார் பவுடர் சேர்க்குறேன். இதில் வேக வச்சுருந்த அந்த பருப்பு கலவையும் இதோட நம்ம சேர்த்துருவோம். கூட நம்ம பருப்பு சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கொலன்னு இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ பருப்போட சத்துக்களும் நமக்கு தேவை. அதனால் சாம்பார் ரைஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இந்த கீரையில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு பருப்போட சத்துக்களும் சேர்ந்துடுது. ஸோ இதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, வேக வச்ச சாதத்தை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ எந்த வகையான சாப்பாடு நம்ம செஞ்சாலும் அதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி வச்சிங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுக்கு சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் செய்யலாம், உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம், பீன்ஸ் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், இல்லைன்னா முட்டை கூட நீங்கள் வச்சு கொடுத்து விடலாம். காய்கறிகள் மட்டும் கூட வைக்காமல் கூட ஒரு பழமும் சேர்த்து வச்சிங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கோ அல்லது அந்த பழக்கத்துக்கு அவங்க ரெகுலர் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் சாப்பாடு நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.